வெல்கம் டு டெக் சாக்கூஸ் ஆங்குலர் டியூட்டோரியல் பாகம் 2 பாகம் 3 தொடர்ச்சி. பாகம் 1ல் நம்ம ஆங்குலர்னால் என்ன, அதோட அட்வான்டேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஆங்குலர் பாகம் 2ல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆங்குலரோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், அதை எந்த எடிட்டர் மூலமாக யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு சின்ன வெப் அப்ளிகேஷன் ஆங்குலர் மூலமாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூகுளில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது ஒரு எடிட்டர். இந்த எடிட்டர் ஆங்குலர், ஜாவா ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி டைப் ஸ்கிரிப்ட் போன்ற வெப் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணுற ஒரு எடிட்டர். எடிட்டரில் டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் 82, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7, 64 பிட் ஆர் 32 பிட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோட் ஐக்கான் வந்து க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோட் ஐக்கான் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட்டர் ஓப்பன் ஆகும். எடிட்டர் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து சர்ச், எக்ஸ்ப்ளோரர், டீபக், எக்ஸ்டென்ஷன்ஸ், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். இப்போது எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆங்குலர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆங்குலர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லோட் ஆகும். இந்த எக்ஸ்டென்ஷனோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் ஈஸியாக நம்ம ரைட் பண்ண முடியும். அதாவது சின்னதாக ஒரு ஸ்னிப்பெட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் லைட்டாக ஒரு 2-3 லெட்டர்ஸ் டைப் பண்ணினாலே எக்ஸிஸ்டிங்காக இந்த ஸ்னிப்பெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த எக்ஸ்டென்ஷன்லேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஆங்குலர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ எனக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் CLI. ஆங்குலர் CLI அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இது மூலமாக நம்ம ஆங்குலருக்கு தேவையான டிபெண்டன்சி ஃபைல்ஸ், பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு காம்பவுண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுனாலும் கமாண்ட் லைன் டூல் மூலமாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அது மூலமாக எப்படி நம்ம இந்த கமாண்ட் லைன் டூல் மூலமாக எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் தேவையான டிபெண்டன்சி ஃபைல்ஸ், சோர்ஸ் கோட் எல்லாம் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே, ஆங்குலர் CLI எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கான கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா npm install angular CLI. உங்கள் டெர்மினல் விண்டோவில் இந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த npm அப்படிங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர். நீங்கள் Node.js அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணி நோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த npm ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட் ப்ராப்டில் ஆங்குலர் CLI நீங்கள் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணணும். அந்த -G அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து குளோபல். ஸோ இந்த ஆங்குலர் CLI எந்த ப்ராஜெக்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆங்குலர் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஆங்குலர் CLI தேவையான எல்லா டிபெண்டன்சி ஃபைல்ஸும் இப்போ டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு 2 to 3 minutes போகும். அதுக்கு முன்னாடி நம்ம சில ஆங்குலர் கமாண்ட்ஸ்லாம் பார்த்தலாம். nghelp, nggenerate, எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா ngnew. ஃபார் எக்ஸாம்பிள் ngnew அப்படின்னு கொடுத்து உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டரில் பை டிஃபால்ட்டாக சில ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் வந்து cd my ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த டைரக்டரிக்குள்ளே போய் ஆங்குலர் CLI இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm install -g ஆங்குலர் CLI. அதே மாதிரி இப்போது ஆங்குலர் வெர்ஷன் அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுடைய CLI அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு npm uninstall -g ஆங்குலர் CLI அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுடைய ஆங்குலர் CLI அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் npm install -g at angular CLI latest கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆங்குலர் CLI வெர்ஷன் வந்து அப்கிரேட் ஆகும். இந்த ngSir கமாண்ட் அப்படி என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்முடைய ஆங்குலர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி நம்முடைய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த கமாண்ட்ஸ்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்முடைய வர்ற வீடியோகளில் பார்க்க போகிறோம். அடுத்துக்கு முக்கியமான கான்செப்ட் டேட்டா பைண்டிங். ஆங்குலரில் ஒரு முக்கியமான கான்செப்ட் டேட்டா பைண்டிங். டேட்டா பைண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வெப் அப்ளிகேஷனில் பார்க்குற எல்லாமே டேட்டா பைண்டிங் மூலமாகவே வர்றது தான். அதாவது நம்முடைய டேட்டாவை எப்படி யூஸருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம சில டெம்ப்ளேட் சின்டெக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது கர்லி பிரேஸ் மூலமாக நம்முடைய வேல்யூஸை எப்படி யூஸருக்கு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்முடைய இந்த சின்டெக்ஸ் பேர் வந்து கர்லி பிரேஸ் இன்டர்போலேஷன் சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் எப்படி நம்முடைய ஆங்குலர் டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்கள டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கர்லி பிரேஸ் போட்டு அதில் அந்த நேமை வந்து ஃபார் லூப்பில் போட்டு டிஸ்பிளே பண்ணுவோம். இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு இது வந்து நான் வர்ற வீடியோஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதோட சில முக்கியமான கான்செப்ட்ஸில் இந்த இன்டர்போலேஷன், அதனால் நான் இப்போது இனிஷியலாக உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய சின்டெக்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பைண்டிங், டேட்டா பைண்டிங் சின்டெக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் அப்ளிகபிள் ஆக போகுது அப்படிங்கிற டயத்தில் வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கிளாஸ் பைண்டிங். ஸோ இந்த கிளாஸ் பைண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய கிளாஸை வந்து எப்படி நம்முடைய இதில் பயன் பண்ணுறோம். இது வந்து நார்மல் டிவ், இது நார்மல் HTML. ஸோ இந்த HTML வந்து நம்ம எப்படி பைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் பைண்டிங்கில் பார்க்க போகிறோம். இப்போ ஐட்டம் கிளியரன்ஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், நார்மல் டிவ் கிளாஸ். இது வந்து சம் ஸ்டைல் ஷீட்டை வந்து நமக்கு ரெண்டர் பண்ணோம். இப்போது இந்த நார்மல் இதை வந்து கிளாஸ் பைண்டிங் மூலமாக எப்படி நம்ம ஒரு ஆங்குலர் டைரக்டிவில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம் டாட் கிளியரன்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து ஆட் ஆக போகுது எக்ஸ்ட்ரா இந்த கிளாஸோட. அதுக்கு வந்து இந்த ஐட்டம் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய காம்போனண்ட்டோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல்லேருந்து வரும். அதாவது அதை நான் எப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டைல் பைண்டிங் அதே மாதிரி தான். எப்படி கிளாஸ் பைண்டிங்கை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர். இப்போது இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறதுக்கு இந்த பைண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லா HTML தெரியும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆங்குலர் மூலமாக அதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக காட்ட போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த பைண்டிங்ஸ் அப்படிங்கிறத கான்செப்ட்டு. இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது வந்து நீங்கள் நார்மலாக ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரொம்ப சிம்பிளாகவே வந்துடும். இது ஆட்ரிபியூட் பைண்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ-வே டேட்டா பைண்டிங். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சில கிளைண்ட்ஸ் கேட்பாங்க நம்மக்கிட்ட, நான் இங்கே டைப் பண்ணும்போதே மேலே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டூ-வே டேட்டா பைண்டிங். நெக்ஸ்ட்டு டூ-வே டேட்டா பைண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த NG மாடல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற கரண்ட் இன்புட் ஃபார்ம் இன்புட் டெக்ஸ்ட் அதிலேருந்து வாங்கி அதே NG மாடலை நீங்கள் அந்த பேஜில் எங்கே டிஸ்பிளே பண்ணாலும் இங்கே என்ன கன்கரண்ட் வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வந்து டைனமிக்காக அங்கே அப்டேட் ஆகும். ஸோ இதான் டூ-வே டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி இனிஷியலாக நான் சொல்கிறேன், இந்த ஆர்கிடெக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இது நம்ம போக ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம வியூக்கும் கண்ட்ரோலருக்கும் எப்படி நம்ம லிங்க்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சில பில்டின் டைரக்டிவ்ஸ் ஆங்குலரில் இருக்குது. உதாரணமாக ஆட்ரிபியூட் டைரக்டிவ், ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ். ஸோ டைரக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? டைரக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா, டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பீஸ் ஆஃப் கோட், அவ்வளோதான். அந்த கோட் மூலமாக அந்த வியூவை நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக நம்ம ஒரு டைரக்டிவ் எழுதுகிறோம். ஸோ ஆங்குலரில் சில பில்டின் ஆட்ரிபியூட் டைரக்டிவ்ஸ் இருக்குது. NG கிளாஸ், NG ஸ்டைல், NG மாடல். ஸோ NG கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆட்ஸ் அண்ட் ரிமூவ் செட் ஆஃப் CSS கிளாஸ். நம்முடைய HTML ஃபார்மில் சில கிளாஸஸ் ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த NG கிளாஸ் ஆங்குலரில் ப்ரீ பில்ட்டாகவே இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு டிவ் டேக்கில் ng கிளாஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ng கிளாஸ் எப்போ ஆட் ஆகும்னா சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நமக்கு அந்த கிளாஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் சொல்கிறேன்ல அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய component.ts ஃபைலில் இருக்கும். ஸோ ஒரு காம்பனண்ட்டில் உள்ள HTML போர்ஷனை நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சில கண்டிஷன்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு அதை இங்கே நம்ம யூஸருக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். சேம் திங் ng ஸ்டைல், ஒரு கிளாஸ்க்கோ இல்லை ஒரு டிவுக்கோ ஸ்டைல் ஆட் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ng மாடல், நான் சொன்னேன்ல எப்படி நம்ம 2-way டேட்டா பைண்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ng மாடல். ஸோ இதெல்லாமே ஆட்ரிபியூட் டைரக்டரிஸில் வரும். நம்ம இதை ப்ரோக்ராம் பண்ணும்போது தெளிவாகவே பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு ஆங்குலரில் இருக்குது. சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம யூசர்ஸ்க்கு வந்து டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி ஆங்குலரில் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு யூசர்ஸை வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி யூஸரோட டேட்டாஸோ இல்லை யூஸரோட ப்ரொஃபைல் வேல்யூஸையோ நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா ng if யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த யூசர் ஆக்டிவாக இருந்தால் இந்த ஐட்டமை டிஸ்பிளே பண்ணு. ஸோ இந்த ஈஸ் ஆக்டிவ் அப்படிங்கிறது நம்முடைய கண்ட்ரோலர், அதாவது பிஸ்னஸ் லாஜிக் எழுதியிருக்கிற components.ts ஃபைல் இருக்கும். ஸோ இந்த components.ts ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸில் ng ஃபார் லூப்பில் உள்ள ஐட்டம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு கன்சிக்யூட்டிவாக ஒரு 10 யூசர்ஸ் லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 10 யூசர்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கோ இல்லை 10 ஐட்டம்ஸோ டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கோ இந்த ng அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் ஆங்குலர்லேயே ப்ரீபில்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ng. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ng switch. ஸோ இப்போது லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டும் போதே சர்டன் யூசர்ஸ் வேல்யூஸ் மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் சர்வர்கிட்ட போய் கொரி பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் ஃபெச் பண்ணாமல் இந்த ng switch யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐட்டம் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணி காட்டலாம். அதுக்கு நம்ம ட்ராக் பை அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ராக் பை கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வர்ற ப்ரோக்ராம்ஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிம்பிளாக டைரக்டிவ்ஸ்னால் என்ன, ஆங்குலர் உள்ள ப்ரீபில்டு ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் அப்புறம் ஆட்ரிபியூட் டைரக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இனி வர்ற வீடியோஸில் நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலமாக ஒரு சில சின்ன ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது ஏதாவது ராங்காக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஏதாவது சம்திங் கண்டென்ட் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன்னா இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வர்ற வீடியோக்குள்ளே இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் டெக் சாக்கோஸ் சேனலில். கண்டினியூஸாக இனிமேல் வீடியோஸ் வரும், பார்த்து உங்களுடைய மேல கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.